1 மணி நேரத்துக்கு நீங்கள் 4 கிலோ வரைக்கும் நீங்கள் கடலை கொட்டிக்கலாம். நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சக்கை பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே வந்துகிட்டு இருக்கும். ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஊற்றலாம். இந்த அளவுக்கு சுத்தமான ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க தேங்காய் ஆட்டோமேட்டிக்காக ஆயில் பாருங்க கீழே ஊற்ற ஆரம்பிச்சோம். எப்படி ஊற்றுது பாருங்க, ஒயிட் கலரில் வருது பாரு ஆயில். சுத்தமான தேங்காய் எண்ணெய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நீங்கள் அப்படியே உள்ள கொட்டிட வேண்டியதான். ஆயில் வந்துட்டே இருக்குங்களா, நல்லெண்ணெய் வந்துட்டே இருக்கு. ஆமாம் நல்லெண்ணெய் வந்துட்டே இருக்கும். சூப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவி வைக்கலாம். வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு. கடுகு எண்ணெய் பாருங்க லைட் கிரீன் கலர்ல வெளியே வருது. சோ எல்லாருக்குமே வணக்கம். நம்ம நோபல் ஷாப்பிங்ல இன்னைக்கு பார்க்க போற ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மரச்செக்கு எண்ணெய்க்கு திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு மில்லில் போயிட்டு நீங்க எண்ணெய் ஆடிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக எடுத்துட்டு போனா மட்டும் தான் ஆடி கொடுப்பாங்க, கம்மியான குவான்டிட்டி ஆட மாட்டாங்க. அதுவே உங்க வீட்டில் இந்த ஆர்கானிக் ஆயில் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நினைச்ச குவான்டிட்டியில நினைச்ச மாதிரியான ஆயில சுத்தமா கெமிக்கல் இல்லாம கலப்படம் இல்லாம நீங்க வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ காமிக்க போறேன். அதனால கடைசி வரைக்கும் டெமோ பாருங்க. நாங்கள் வச்சிருக்கோம் பாருங்க. இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிஞ்சீரகம் ஆயில் எடுத்துக்கலாம், பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம், எள்ளு போட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், சன்ஃப்ளவர் சீட் போட்டு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம், கடுகு ஆயில் எடுத்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். இது எல்லாமே எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம இந்த மிஷினில் நான் போட்டு காமிக்கிறேன். அதெல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்க. இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்க, இது வந்து நம்ம பொருள் கொட்டக்கூடிய ட்ரே. உங்களுக்கு இதை எடுத்துடலாம். இது இருக்கு பாருங்க. இது மேலே தூக்கிட்டீங்க அப்படின்னா இது கூட வரக்கூடிய அக்சசரிஸ் வந்து அந்த ஆயில் கண்டெய்னர் ஒன்று கொடுத்துரும், ஒரு ஃபில்டர் ஒன்று வந்துடும், இது வரக்கூடிய ஒயர் கார்டு இது. ஸோ ஒரு ப்ரஷ் க்ளீன் பண்ணுறது ப்ரஷ் ஒன்று கொடுத்துரும். இது இல்லாமல் இதில் தேங்காயும் துருவிக்கலாம். அதுக்கு கோகனட் ஸ்க்ரப்பரும் ஒன்று கொடுத்துரும். இதை அசம்பிள் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்க்ரூ ராடு ஒன்று, ஒரு பேரல் ஒன்று. இந்த ஸ்க்ரூ ராடை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸ்க்ரூ ராடை இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேரலில் வச்சு ஸோ அதை உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி டீ ஷேப்பில் பார்த்தோன்னா ஒரு கீ ஒன்று கொடுத்துரும். இந்த கீயை வந்து ஸோ இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் லென்த்தாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் அசம்பிளே தான். வேறு எதுவுமே பண்ண தேவை இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா பொருளும் போட போகிறோம். இங்கே திருப்பி இந்த பின்னாடி பார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் இருக்கும். ரெட் கலர் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணி 90 டிகிரியில் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மிஷின் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும், ரெடி ஆகிடும். அப்புறம் நீங்கள் மேலே இருக்கிற கருப்பு கலர் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், கருப்பு கலர் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ஸோ இந்த கருப்பு கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆகிற சவுண்ட் வருது பார்த்தீங்களா, சவுண்ட் வர. ஆமாம், இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கடலையா தேங்காவோ எதுவும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடலை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கடலை கொட்டி காமிக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 கிலோ. நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சக்கை பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே வந்துகிட்டு இருக்கும். ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஊற்றலாம். ஸோ 4 கிலோ 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 4 கிலோ வரைக்கும் இதில் வந்து போட்டுக்கலாம். தரதரம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றும். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுத்தமாக ஆர்கானிக்காக கெமிக்கல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயை நம்ம வீட்டில் வந்து இந்த மிஷின் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ட்ரைவில் பார்த்தாலும் தெரியும் கீழே இந்த கசடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே நிற்கிது. ஆயில் மட்டும் தான் கீழே போயிட்டு இருக்கும். ஃபில்டர் ஆகி காமிக்கும். அது ஃபில்டர் ஆகி எவ்வளோ ஆயில் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், இது வந்து மேலே இருக்குது அந்த கசடு டஸ்ட்டு அந்த தூள். ஸோ தூளை எடுத்துகிட்டு எவ்வளோ ஆயில் வந்திருக்குன்ட்டு பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கள். ஸோ வீட்டில் தேவையான நேச்சுரலான சுத்தமான ஆயில். இந்த அளவுக்கு சுத்தமான ஆயில் வந்து நீங்கள் எங்கே கடையில் எங்கே போய் தேடி போனாலும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நேச்சுரலாக உங்களுக்கு ஆர்கானிக் முறையில் சுத்தமான கடலை எண்ணெய் உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பீஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் போடுறது தான் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே கொட்டிக்கலாம். நான் டெமோக்காக சும்மா கம்மியாக காமிக்கிறேன். நீங்கள் போடும்போது ஒரு மணி நேரத்துக்கு 3 கிலோ தேங்காய் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். கடலைனா 4 கிலோ போடலாம், தேங்காய்னா 3 கிலோ வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், தேங்காய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் பாருங்கள் கீழே ஊற்ற ஆரம்பிச்சோம். எப்படி ஊற்றுது பாருங்கள், ஒயிட் கலரில் வருது பாரு ஆயில். சில இருக்கிற சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கை வந்து ஆட்டோமேட்டிக் தேங்காய் அந்த சக்கை வந்து தனியாக வந்துடும். ஸோ அந்த ஆயில் உங்களுக்கு ட்ராப்பாக ஊற்றுது, ட்ராப்பாக ஊற்றுது. பார்த்தாலே தெரியும். சக்கையெல்லாம் ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சு. ஆமாம், ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. பாருங்க சக்கை பாருங்க, தேங்காய் சக்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி லைவா அப்பவே உங்களுக்கு அந்த சக்கையை தனியாக பிரிச்சு கொடுத்து சக்கை தனியாக வந்துடும், என்ன தனியாக பிரிச்சு போட அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இருந்தாலும் இந்த மிஷின் ரொம்ப காம்பாக்டானது. சின்ன பிஸ்னஸாக பண்ணுறவங்க இருந்தாலும் சின்ன வீட்டில் வச்சு பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 3 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். குயிக்காக ரெடி ஆகிடும், கெமிக்கல் கிடையாது. நீங்கள் இதே மில்லில் போயிட்டு நீங்கள் தேங்காய் ஆட்டுறன்ட்டு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ஆட்டி தர மாட்டாங்க. ஏன்னா மில்லில் வந்து குறைஞ்சது 5 கிலோ 10 கிலோ சேர்ந்து ஒன்றா தான் ஆட்டுவாங்க. ஒருத்தருக்காக மட்டும் தனியாக மிஷினை ஆட மாட்டாங்க. ஆனால் இதே உங்கள் வீட்டில் இந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விருப்பப்படும் போது உங்களுக்கு 1 லிட்டர் வேணுமோ 1/2 லிட்டர் வேணுமோ தேவைப்படும் போது உடனடியாக போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் புண்ணாக்கில் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே உடச்சிங்கன்னா பாருங்க பவுடரா கொட்டும். சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. இதோட கடைசி சொட்டு வரைக்கும் ஆமா கடைசி சொட்டு வரைக்கும் புரிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. இல்லை அதனால வேஸ்ட்டுங்கிறது ஆகவே ஆகாது. நம்ம மிஷினில் பண்ணும்போது வேஸ்ட்டுங்கிறது ஆகவே இருக்காது. கடைசி ட்ராப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இதை பாருங்கள் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா அதோட வழக்கமான இருக்கும்போதே இந்த கசடு எல்லாம் தனியாக வந்துடும். இது இருக்குது பாருங்கள். நேச்சுரலான நான் கொஞ்சம் கம்மி தேங்காயில் போட்டோம். ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் இப்போ இந்த குளிர்காலம்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுன்னா இது வந்து அப்படியே ஐஸ் மாதிரி உறைஞ்சி போயிடும். இதே நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வர என்ன பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லிக்யூடாகவே இருக்கும். எதனால அப்படின்னா கெமிக்கல் கலந்ததுனால அது உறையாது. ஆனால் இந்த எண்ணெய் வச்சிங்க அப்படின்னா அப்படியே உறைஞ்சிடும். ஏன்னா இதுதான் 100% கெமிக்கல் இல்லாமல் சுத்தமான ஆர்கானிக் ஆயில். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது பாருங்க. ஓ எள்ளு வந்து எள்ளில் வரக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எள்ளை வந்து நீங்கள் அப்படியே உள்ளே கொட்டிட வேண்டியதான். பாருங்க எள்ளை கொட்டுறாரு. ஃபுல்லாக எள்ளை கொட்டிடுங்க. இதுவும் 1 கிலோவுக்கு நீங்கள் 4 கிலோ வரைக்கும் நீங்கள் எள்ளு போட்டுக்கலாம். ஸோ வீட்டில் பார்த்தா எள்ளு போட்ட உடனே கீழே பாருங்க ஆயில் வந்துகிட்டே இருக்குங்களா. நல்லெண்ணெய் வந்துட்டே இருக்கு. ஆமாம் நல்லெண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். அதோட சக்கை பாருங்க. சக்கை எப்படி வருது பாருங்க. கருப்பு கலரில் வருது பாருங்க. சூப்பர். இது அதோட சக்கை. ஸோ சக்கை தனியாக வந்துடும், ஆயில் தனியாக வந்துடும். ஸோ நல்லெண்ணெயே எடுத்துக்கலாம். அதான் கடலெண்ணெய் போட்டாச்சு, தேங்காய் போட்டிருக்கேன், அடுத்தது நல்லெண்ணெய். இது எல்லாமே டெய்லி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். லிட்டர் கணக்கில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ 5 லிட்டர் 6 லிட்டர் மாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆர்கானிக் ஆயிலாக உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எள்ளு போட்டோம், எள்ளு எண்ணெய் கீழே வந்துட்டு இருக்கு. அதை சக்கை பாருங்கள் எந்த அளவுக்கு சக்கை வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெயை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து கடுகு ஆயில், இந்த மாதிரி சூரியகாந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூரியகாந்தி ஆயிலும் இதில் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சீட்ஸாக நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டுங்க. மேலே கொட்டுறீங்க சூரியகாந்தி ஆயில் கொட்டணும் அப்படின்னா அப்படியே கீழே பாருங்கள் சூரியகாந்தி எண்ணெய் கீழே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கை பார்த்தீங்கன்னா இந்த சக்கை தனியாக அந்த பக்கம் வந்துகிட்டு ஸோ ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அதான் போட்டு அடுத்த செகண்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் தான். 3 செகண்ட்லேயே கொடுத்துட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க இந்த புண்ணாக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. இந்த புண்ணாக்கு எப்படி இருக்கு, இது சூரியகாந்தி புண்ணாக்கு எப்படி வருது பாருங்க. மேலே பாருங்க சூரியகாந்தி சீட்ஸ் இருக்கு. இதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு புண்ணாக்கு எப்படி இருக்கு பாருங்க. இதோட ஆயில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக வெளியே கீழே வந்துகிட்டே இருக்கும். நல்லாவே ஊற்றுது பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே போட வந்துகிட்டே இருக்கும். 4 கிலோ 5 கிலோ ஒரே டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சரி 1 கிலோ போடுறீங்க அப்படின்னா அடுத்த 1 கிலோ போடும் போது நீங்கள் வந்து அந்த ஃபில்டர் அந்த பேரில் வந்து கழட்டி க்ளீன் பண்ணிட்டு திரும்பி போடுங்க. அந்த ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வேஸ்ட் ஆகாமல் சக்கை கூட சேர்ந்து போகும். டேரெக்டாக எல்லாமே வந்துடும். அதை பிரித்து கொடுத்துருவோம். அந்த பேரில் எப்படி க்ளீன் பண்ணுறது நான் கடைசியாக காமிக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. ஒன்றா செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ தான் வாங்கினீங்கனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட நிற்க வேண்டாம். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்டர்ட் ஆயில் நிறைய பார்த்தீங்கன்னா குக்கிங் டேஸ்ட்டுக்காக வேண்டிய அதிகமாக பார்த்தீங்கன்னா செஃப்ல யூஸ் பண்ணக்கூடியது மஸ்டர்ட் ஆயில். ஸோ இதெல்லாம் நம்ம காஸ்ட்லியான ஐட்டம், கடையில் போய் வாங்கும்போது காஸ்ட்லியாக இருக்கும். கடுகு எண்ணெய். ஸோ நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க. கடுகு எண்ணெய். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று கடுகு எண்ணெய் வீட்டில் கண்டிப்பாக மில்லில் வந்து அரைச்சு தர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறது 1 கிலோ எடுத்து போய் கொடுப்பீங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. கடையில் போய் வாங்கினீங்கன்னா கெமிக்கல் கலந்துருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ரெடி பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பியூரான ஆயிலாக எடுத்துக்கலாம். கடுகு எண்ணெய் பாருங்கள் லைட் க்ரீன் கலரில் வெளியே வருது. அதோட சக்கையும் பாருங்களா அதே க்ரீன் கலரில் தான் வரும். ஸோ எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் லைட்டாக. ஆயில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ அண்ட் க்ரீனில் வரும். இந்த மாதிரி கடுகு எண்ணெயும் போட்டுக்கலாம். பியூரான சுத்தமான கடுகு ஆயில். ஸோ இந்த ஆர்கானிக் ஆயில் மேக்கர் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் காமிச்சது அத்தனையும் நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பேச பாருங்க ஆயில் எவ்வளோ வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அவ்வளோதான் கடுகு எண்ணெய் ரெடி. ஸோ அடுத்தது பாருங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம். கடைகளெல்லாம் நீங்கள் செக்கிலலாம் போய் ஆட்டிலாம் தர மாட்டாங்க. கடைகளில் தான் வாங்கணும். அது எந்த அளவுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் 100% நம்ம வீட்டில் நம்மளே எடுத்துக்கலாம். அதை பாருங்கள் அப்படியே எடுத்து டேரெக்டாக உள்ளே போடுறது தான். அதை பாருங்கள். ஸோ டேரெக்டாக கரிஞ்சீரகத்தை உள்ளே போட்டு அப்படியே தள்ளி விட்டால் போதும் உங்களுக்கு. இதில் ஸோ கீழே பாருங்கள் அந்த கரிஞ்சீரகம் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக கிடைக்கும். அதோட சக்கையெல்லாம் பாருங்கள் கருப்பாக வரும் பாருங்கள். சக்கை பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கருப்பாக வருதுன்னு. பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஆயில் கிடைக்கும். ஆயிலும் பாருங்கள் ஃபுல் பிளாக் கலரில் பிளாக்ல கிடைக்கும். சக்கையும் பார்த்தீங்கன்னா அதே பிளாக் கலரில் கிடைக்கும். இல்லை ரொம்ப பார்த்தீங்கன்னா மரணத்தையே வெல்லக்கூடியதுன்னு சொல்லுவாங்க கரிஞ்சீரகம். ஸோ இந்த எண்ணெய் வந்து சுத்தமானதாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கடைகளில் கிடைக்கிறது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் 100% ஆர்கானிக் முறையில் கலப்படம் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரூஃப் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. எல்லாமே இதிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயோட இது பார்த்தீங்கன்னா தெரியும். சக்கை வெளியே வந்திருக்கு பாருங்க. இது பாருங்க புளி கூட இதில் வந்து கரிஞ்சீரகோட சக்கை பாருங்க. இது வந்து வெந்தயத்தோட கடுகு போட்டோம்ல கடுகோட சக்கை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வேர்க்கடலை போட்டோம் அதோட சக்கை உங்களுக்கு இதுல. இது வந்து சூரியகாந்தியோட சக்கை. இந்த மாதிரி எல்லா சக்கையும் வந்துடும் உங்களுக்கு. எல்லா ஆயிலுமே எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். முடிஞ்சிச்சு. அடுத்து வேற என்ன ஆயில் இருக்கு, உங்க ஆயில் வெளியே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலயே பாதாம் போட்டுக்கலாம். பாதாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்கின்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது. பாதாம் வந்து வெளியே போய் வாங்குவீங்க. 100 ml வாங்கினீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா வரும். அந்த 300 ரூபாய்க்கு நீங்கள் எத்தனை சதவீதம் அதில் கண்டென்ட் ஒரிஜினல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் 100% ஒரிஜினலான கண்டென்ட்டை நம்ம வீட்டில் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதுக்கு இந்த மிஷின் இருந்துச்சுன்னா ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பாதாமை அப்படியே கொட்டிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இவர் போட்டாரா நீங்கள் அப்படியே செகண்ட்ஸ் வீடியோ என்னென்ன மேலே போட்ட உடனே அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து ஒரு 3 செகண்ட் போட்டுலேருந்து 3 செகண்டுக்கு அப்புறம் பாருங்க சுட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. என்ன சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதான் பாருங்க என்ன வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பாதாம் ஆயில் பாருங்க ஒயிட்டாக வருது. முன்னாடி கருகு எண்ணெய் போட்டால் கருப்பாக வந்துச்சு, கரிஞ்சீரகம் கருப்பாக வச்சு. பாதாம் போட்டதுனால ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஆயில் வருது பாருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா வகையான ஆயிலுமே நம்ம வீட்டில் நம்மளே 100% ஆர்கானிக்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 சுவிட்சுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை தனியாக எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இது வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அப்படி தூக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கும், இந்த சைடு ஹீட் இருக்காது. ஓ இங்கே காசன் போட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் சூடு இருக்கும். அப்போ எப்படிப்பா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை பாருங்க. நம்ம கம்பெனியில் தரப்படக்கூடிய அரிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளவுஸ் ஒன்று கொடுத்துருவோம். பேக்கோட வந்துடும். ஆமாம், இது வந்து அந்த ஆயில் மிஷினு கூட்டி அந்த பேக் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பேக் அந்த க்ளவுஸை போட்டுக்கிட்டு அப்புறம் ஸோ இது மேலே தூக்குங்க. மேலே தூக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீ போட்டோம் பார்த்தீங்களா கடைசியாக அசம்பிள் பண்ணும்போது, இப்போ வந்து எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீயை வந்து வெளியே எடுத்துடணும். டீ கீயை. ஓகே. ஸோ அந்த கீயை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு அப்புறம் இந்த பேரலை அப்படியே பிடிச்சி வெளியே இழுத்தீங்கன்னா வந்துடும். இந்த ஸ்க்ரூ ராடை வந்து சூடு இருக்காது. இந்த ஸ்க்ரூ ராடை ஸோ தனியாக அந்த இடத்துல சூடு இருக்காது, இங்கெல்லாம் சூடு இருக்காது. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ இந்த ப்ரஷ் ஒன்று கொடுத்துருவோம். அந்த ப்ரஷ்ஷை வச்சு இது சென்டரில் உள்ளே விட்டு இதை பாருங்க அப்படி உள்ளே விட்டு இதை வந்து ஒரு டைமு அப்படி சும்மா ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். அடைச்சிருக்கு டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஆமாம், அதுக்காக இந்த ப்ரஷ்ஷும் நம்ம கொடுத்துருவோம். க்ளவுஸும் கொடுத்துருவோம். ஸோ ப்ரஷ்ஷும் கொடுத்துருவோம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டப்போட அந்த பாக்ஸ் எல்லாமே நான் இப்போ காமிச்சது அத்தனையுமே இந்த செட்டப்போட வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேண்டியாக இருக்கிறதுனால இடத்தெல்லாம் அடைக்காது, சவுண்டெல்லாம் பெருசாக இருக்காது உங்களுக்கு. ஸோ சின்ன ஒரு டேபிளில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கீழே உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடியது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதோட மேலே வர பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நீங்கள் ஒரு 15-20 வருஷம் யூஸ் பண்ணாலும் இப்போ புதுசு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், துருப்பிடிக்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. முழுக்க நம்ம கோயம்புத்தூர் தயாரிக்கக்கூடியது. இது வந்து மற்ற நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கறது கிடையாது. நம்ம ஊருக்காரங்க தயாரிக்கக்கூடிய மிஷின் நம்மளுக்காக நம்ம ஊருக்காரங்களை தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆயிலை கூட்டுறதுக்கு ஆயில் மேக்கர் வாங்கிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்லேயே சொன்னால் இது கூடவே பார்த்தீங்கன்னா கோகனட் ஸ்க்ரப்பர் தரோம் அப்படின்ட்டு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இது மேலே தூக்கிடுங்க. இதை தூக்கிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கோகனட் ஸ்க்ரப்பரை அட்டாச் பண்ணுறது. ஸோ இதை எடுத்து டஸ்ட்டு உள்ளே தள்ளிட்டு இந்த கோகனட் ஸ்க்ரப்பரை அப்படியே அவ்வளோதான். இது லாக் ஆயிடுச்சு. ஆமாம், லாக் ஆயிடுச்சு. ஆமாம், சிம்பிள் தான். ஜஸ்ட்டு லாக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்காவை வழக்கம் போல் 2 பகுதியாக பிரிச்சுட்டு அப்படியே நீங்கள் அவ்வளோதான். இந்த பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவிக்கலாம். வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு 10 தேங்காய் திருவணும் 20 தேங்காய் திருவணும்னா கூட சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் திரும்பி முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு தேங்காய் திருவுறதுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம். ஆமாம், எட்ஜி வரைக்கும் போய்டும். ஒரே ரொட்டேஷன் தான். எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி. வீடியோட ஃபைனலாக பண்ணுங்க. வீடியோ ஃபைனலாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் இந்த மிஷின் உங்கள்கிட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பர்ச்சேசிங் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க, அதை சொல்லிருக்கீங்க. பர்ச்சேசஸ் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கிக்கலாம், ஆஃப்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட ஷோரூம் வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிடி மாலில் இருக்குது. சேலத்தில் இருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக எங்கள் கடையில் வந்து வாங்கிக்க. வெளியூர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பரில் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் வீடியோ தேடி வீட்டுக்கே வந்துடும். வீட்டுக்கு தேடி உங்களுக்கு வந்து அந்த பொருள் கொண்டு வந்து ஃப்ரீயாக டெலிவரி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சுருந்தீங்கன்னா இவங்களோட நம்பர் எல்லாமே இந்த ஸ்கூடியோ நம்பராக கொடுத்துருக்க, மேலே டைட்டில் கொடுத்துருக்க, கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃபரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அட்லாந்திஸ் டாடா.